கோவில்பட்டி வெங்கடேஸ்வர கார்டனில் ஒரு பீஸ்ஃபுல்லாக ஒரு பட்ஜெட்டில் உங்களுக்கு வீடு வாங்கணும் அப்படின்னா இந்த வீடு உங்களுக்கு செட் ஆகும். இந்த வீடு பார்த்தீங்கன்னா தெரியும், சுற்றி குடியிருப்பு பக்கத்தில் எல்லா குடியிருப்புகளும் நல்லா பழங்குற ஒரு இடத்துல தான். அங்கே உங்களுக்கு தெரியும் பத்மலீலா பேலஸ்னு இளையரசன் ரோட்லேயே மேலே உள்ள பேலஸ்க்கு பக்கத்தில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு. ஸோ இது ஒரு டிடிசிபி ரேராக அப்ரூவல் பெற்ற ஒரு லேஅவுட்டில் அமைஞ்ச ஒரு ப்ராப்பர்ட்டி. இந்த ரோடோட வித்து 23 அடியில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு. ஸோ இது வெங்கடேஸ்வர கார்டனில் ரொம்ப பிரைமான லொக்கேஷனில் இந்த வீடு அமைஞ்சிருக்கு. இந்த வீட்டோட எலிவேஷன் பார்த்தீங்க அப்படின்னா கிரேவிலையும் ஒயிட்லையும் பீச் ஆரஞ்சு அப்புறம் லைட் கிரீன் யூஸ் பண்ணி இந்த வீடு ஒரு எலகண்டா இந்த வீட்டோட எலிவேஷன் அமைஞ்சிருக்கு. வீடு நமக்கு முகப்பு அதிகமாக இருக்கிறதுனால ரொம்ப சூப்பராக அமைஞ்சிருக்கு. ஃபஸ்ட்டு உள்ள நுழையதுக்கு நம்ம என்னென்னா ஒரு ரேம்ப் ஏறி உள்ளே வரோம். ஃபஸ்ட்டு ஒரு மெயின் கேட்டு, ஒரு பெரிய கேட்டு நமக்கு வந்து எம்எஸ் பிளேட்லேயும் பைப்லேயும் அமைஞ்சிருக்கு. இப்போ உள்ளே திறந்தீங்கன்னா ஒரு ஸ்பேசியஸான போர்ட்டிகோ நமக்கு இருக்கும். போர்ட்டிகோட சைஸ் 16 அடிக்கு 14 அடி அளவில் நல்ல ஸ்பேசியஸான போர்ட்டிகோ இருக்கும். இதோட ஃப்ளோரிங் எல்லாமே 1 அடிக்கு 1 அடியில் ஃபுல்லி வெட்டிஃபைட் டைல்ஸ் எல்லாமே ஆன்டி ஸ்கிட்டிங் மூலயமா ரொம்ப அழகாக டிசைன் பண்ணியிருக்கு. இதோட வால் டைல் எல்லாமே வந்து நீங்கள் துடைக்கிறதுக்கு தூசி இல்லாமல் துடைக்கிறதுக்கு எதுவாக இது நமக்கு கிளாசிக் ஃபீஸில் அமைஞ்சிருக்கு. ஸோ லைட்டாக 3D டெக்ஸ்சர் மாதிரியும் இருக்கும், கிளாசிக் ஃபீஸ்லாம் இருக்கும். அதனால் மெயின்டெனன்ஸ்க்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதுலேயே நம்ம ஒரு வாஷ் பேசின் யூனிட், நம்ம ஒரு வாஷிங் மிஷின் வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக டேப் இருக்குது. தண்ணி அவுட்லெட்டுக்கு நமக்கு பைப் இருக்குது. ஸோ வெளியிலேயே நீங்கள் வந்து வாஷ் பேசின் யூனிட்டை வெளியிலேயே நம்ம வச்சுக்கலாம், வாஷிங் யூனிட்டை. அப்புறம் நமக்கு அவுட் சைட் ஸ்டேர்கேஸ் வந்து இந்த போர்ட்டிகோல வந்து வெளியில் மேலே ஏறி போகிற மாதிரி நமக்கு அழகாக டிசைன் பண்ணிருக்கு. இந்த வீட்டோட போர்வெல் வந்து நார்த் ஈஸ்ட் கார்னரில் அமைஞ்சிருக்கு. இதோட கண்ட்ரோல் எல்லாமே நமக்கு எங்கே வந்துடும், மோட்ரு போடுறதுலேருந்து ஏரை நம்ம ரிலீஸ் பண்ணுறது, லாக் பண்ணுறது எல்லாமே நம்ம டோட்டலாக இந்த இடத்துல நமக்கு வந்துட போகுது. போர் வந்து மொத்தம் 6 இன்ச்சு போர் அகலத்தில், 6 இன்ச்சு அகலத்தில் மொத்தம் 310 அடி டெப்த்தில் ரொம்ப சூப்பராக நமக்கு வாட்டர் ஸ்கேர்சிட்டி இல்லாதபடி ரொம்ப அழகாக டிசைன் பண்ணி எப்போவுமே உங்களுக்கு தண்ணி இருக்கிற மாதிரி நல்லா டிசைன் பண்ணியிருக்கு. இப்போ வந்தீங்க அப்படின்னா இந்த வீட்டு ஒரு சவுத் ஃபேஸிங் ஹவுஸு. அதனால் என்னென்னா இதோட மெயின் டோர் வந்து நமக்கு வந்து ஈஸ்ட் ஃபேஸிங்கில் அழகாக திருப்பி அழகாக கட்டியிருக்கு. இதுக்கு காமனாக ஒரு டாய்லெட், இந்த போர்ட்டிகோல வந்து நமக்கு வந்து காமனாக ஒரு டாய்லெட் இருக்குது. ஸோ வெளியில் போயிட்டு வரோம் வைக்கிறோம் அப்படின்னா கை கால் அலம்பணும் அப்படின்னா இந்த இடம் நமக்கு ரொம்ப ஸ்பேசியஸாக இருக்கும். இன்னொன்று காரை நீங்கள் வாஷ் பண்ணுறதுக்கு ரொம்ப அருமையான இந்த இடத்த யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வீட்டோட சேஃப்டிக்காக இந்த இடத்துல ஒரு சேஃப்டி டோர் நமக்கு ஆங்கிள்லையும் எம்எஸ் பைப் 12mm பைப்பில் அழகாக டிசைன் பண்ணியிருக்கு. இப்போ உள்ளே ஏறும்போது லாப நட்டக்கடி உள்ளே ஏறதுக்காக நமக்கு 3 ஸ்டேர்கேஸ் டிசைன் பண்ணி உள்ள நுழைகிற மாதிரி இருக்கு. இது எல்லாமே ப்ரௌன் கலர்ல, ஒயிட் கலர்ல, இதோட த்ரெட் எல்லாமே ப்ரௌன் கிரானைட்லையும், ரைஸ் எல்லாமே ஒயிட் கலர் டைல்ஸ் யூஸ் பண்ணி அழகா உள்ள ஏற மாதிரி லாப நட்ட கனெக்ட் பண்ணி லாபத்தில் ஏற மாதிரி அழகா டிசைன் பண்ணியிருக்கு. இப்போ இது வீட்டோட மெயின் டோர். இது எல்லாமே ஃபுல்லாக உங்களுக்கு வந்து தேக்கில் அமைஞ்சிருக்கு. நிலையும் சரி டோரும் சரி ஃபுல்லாமே உங்களுக்கு தேக்கில் அமைஞ்சிருக்கும். இதோட கிரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நல்லா இந்த தேக்கில் வெட்டிக்கல அந்த கிரெயின்ஸ் போகுது. இந்த கிளியர் ஃபினிஷிங் கொடுத்ததுனால உங்களுக்கு தெரியும், நல்ல கிளாசி ஃபினிஷில் அந்த கிளியர் ஃபினிஷிங் கூட அந்த ரேகை ரொம்ப அழகழகாக இருக்குது. ஸோ இது மெயின்டைன் பண்ணுறதுக்கு, மெயின் டோரை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ இதோட ஹேண்டில் பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் டிசைனில் அமைஞ்சு உள்ளே போகிறோம். இதோட வீட்டோட ஜன்னல் தட்டி எல்லாமே தேக்கில் அமைஞ்சிருக்கு. அதோட நிலைகள் எல்லாமே வேங்கையிலையும் கோங்குலையும் அழகாக ஹார்ட் வுட்டில் அமைஞ்சதுனால நமக்கு வீட்டுக்கு மர விலைகள் ரொம்ப அருமையாக அமைஞ்சிருக்கு. இப்போ உள்ளே வரும்போதுக்கு 16 அடிக்கு 16 அடி உள்ள ஒரு ஸ்பேசியஸான ஹாலோட ஃப்ளோரிங் எல்லாமே 2 அடிக்கு 2 அடியில் நமக்கு ஒயிட்டில் கிரே கிரைன்ஸ் யூஸ் பண்ணதுனால ரொம்ப சூப்பராக இருக்குது. அதுலேயுமே வீட்டோட மெயின், இந்த ஹாலோட மெயினில் இந்த ஃப்ளோரல் டிசைன் வந்து சூப்பராக ஹைலைட் பண்ணி காட்டுது இந்த ஹாலை. அதுக்கப்புறம் வீட்டோட இந்த ஹாலோட ஃபால் சீலிங் பார்த்தீங்க அப்படின்னா பீச் கலர்லையும் அந்த கிரே கலர்லையும் அந்த ஒயிட்டுக்கும் பக்காவா எலகண்டா எடுத்து கொடுக்குற மாதிரி சூப்பராக இந்த வீட்டோட ஃபால் சீலிங், இந்த ஹாலோட ஃபால் சீலிங் அமைஞ்சிருக்கு. இதில் எல்லாமே ஸ்பாட் லைட்டும் நல்லா சுற்றி இருக்கிறதுனால வெளிச்சமாகவும் சூப்பராகவும் இருக்கும். இன்னொன்று ஹாலோட வென்டிலேஷன் பற்றி நம்ம சொல்லி ஆகணும். 6 அடிக்கு 4 அடி அளவுள்ள ஒரு பெரிய விண்டோ. ஸோ இந்த சைட்லேருந்து எனக்கு எனார்மஸ் நமக்கு வந்து காற்று வென்டிலேஷன் அதிகமாக வரும். இந்த ஹாலோட சவுத் வெஸ்ட் கார்னர் கன்னிமூலை அப்படிங்கிற பகுதியில் கிழக்கு பார்த்து ஒரு பூஜா யூனிட் நமக்கு அமைஞ்சிருக்கு. ஸோ நமக்கு ஒரு குத்து விளக்கு வைக்கிற மாதிரி நல்லா ஸ்பேசியஸாக நீளமாகவும் உயரமாகவும் நமக்கு இந்த இடத்துல இருக்குது. இதுலேயுமே வந்து ஸ்டோரேஜுக்காக நமக்கு சின்ன சின்ன தட்டிகள் யூஸ் பண்ணி நம்ம வந்து அதில் வந்து MDF யூஸ் பண்ணதுனால நல்ல ஒரு ஸ்டோரேஜுக்கு இந்த ஒரு பூஜை யூனிட் பக்காவாக இருக்குது. ஸோ இதில் ஒன் சைடு வால் எல்லாமே நமக்கு வந்து டிவி யூனிட் பார்த்தா உங்களுக்கு தெரியும். இதில் எல்லாமே MDFல வந்து வாட்டர் MDF யூஸ் பண்ணி அதில் உடன் கிரைன்ஸ் எல்லாமே வந்து வெர்டிக்கலாக ஏறுற மாதிரி டிசைன் பண்ணதுனால உங்களுக்கு பார்க்கறதுக்கு ஒரு கிளாசி லுக்கில் இந்த டிவி யூனிட் அமைஞ்சிருக்கு.
இன்னொன்று மெயினாக சொல்ல போது இதோட மெயின்டெனன்ஸ் ரொம்ப ஈஸி. ஏதாவது டஸ்ட் பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் லைட்டை தட்டி விட்டா போதும். அந்த அளவுக்கு ஆன்டி ரஸ்ட் ப்ரூஃப் யூஸ் பண்ணதுனால உங்களுக்கு பார்க்கவே எலகண்டாகவும் ஸ்டைலிஷாகவும் இதோட யூனிட் அமைஞ்சிருக்கு. இதில் நம்ம ஷோகேஸ் யூனிட்டாகவும் வச்சுக்கலாம். இந்த சைடு நம்ம கார்னரையும் நம்ம அழகாக டிசைன் பண்ணுறதுக்காக நமக்கு கிராக் 6 வந்து இதோட டிசைன் எல்லாமே அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த ஒரு ஆர்ச் வந்து இந்த ஹால்லையும் கிச்சனையும் உங்களுக்கு உள்ள என்ட்ரன்ஸ் ஆகிறதுக்கு சிறந்த டிசைனாக இருக்குது. இப்போ உள்ள வந்தீங்கன்னா தெரியும், சூப்பரான ஒரு எனார்மஸான ஒரு கிச்சன். இந்த அளவுக்கு ஸ்பேசியஸான ஒரு கிச்சன். இங்கே இந்த இடத்த நம்ம டைனிங் ஸ்பேஸை யூஸ் பண்ணிக்கலாம். இதில் எல்லாமே உங்களுக்கு வாட்டர் ப்ரூஃப் MDF யூஸ் பண்ணதுனால இதில் வந்து உங்களுக்கு எல்லாமே குரூப் கட் பண்ணி சூப்பராக அமைஞ்சிருக்கு. இதோட கிரானைட் டாப் எல்லாமே 2 அடியில் ப்ரௌன் கலர் கிரானைட் யூஸ் பண்ணி நல்லா டிசைன் பண்ணியிருக்கு. ஸோ இந்த இடமும் நமக்கு நல்லா ஸ்பேசியஸாக இருக்குது. இந்த இடத்துல நம்ம வந்து கேஸ் ஸ்டவ் வச்சுக்கலாம். இதோட வென்டிலேஷனுக்காக நமக்கு அந்த இடத்துல எக்ஸாஸ்ட் ஃபேன் ஒன்று நமக்கு இருக்குது. ஸோ நீங்கள் சிம்னி வச்சா கூட அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். இந்த கிச்சனோட நார்த் ஈஸ்ட் கார்னர் ஈசானிய மூலையில் நமக்கு வந்து சிங்க் அமைஞ்சிருக்கு. ஸோ ஸ்டோரேஜ் யூனிட்டை பார்க்க முடியும். இது கீழே பார்த்தீங்கன்னா கட்லரி யூனிட் இருக்குது, பெரிய பிளேட் யூனிட் இருக்குது, ஒரு சின்ன பிளேட் யூனிட் இருக்குது, ஒரு பேஸ்கெட் யூனிட் இருக்குது. இந்த இடத்துல நமக்கு வந்து சிலிண்டர் வைக்கிற மாதிரி ஸ்பேஸ் இருக்குது. அதோட கேஸ் வெளியில் போகிறதுக்காக நம்ம கிரேட்டிங்ஸ் இருக்குது. அது போகவே நீங்கள் வந்து ஸ்டோரேஜ் யூஸ் பண்ணதுக்காக கீழேயும் ஃப்ளோர்லேயும் உங்களுக்கு வந்து ஸ்டோரேஜ் யூனிட் இருக்குது. உங்களுக்கு வால்லையும் உங்களுக்கு வால் யூனிட்டுமே ஸ்டோரேஜ், நீங்கள் சின்ன பருப்பு டப்பா, சின்ன கடுகு டப்பா, மிளகு டப்பா, மஞ்சள் தூள் எல்லாம் வைக்கிறதுக்கு நமக்கு வந்து வால்லையும் யூனிட் இருக்குது. ஸோ அது போக என்னன்னா நமக்கு வெர்டிக்கல் யூனிட் இருக்குது. இது போக கிச்சனில் எனார்மஸாக லாஃப்ட்லேயும் நமக்கு ஸ்டோரேஜ் யூனிட் இருக்குது. வால்லையும் இவ்வளோ பெரிய ஸ்டோரேஜ் யூனிட் இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு இந்த கிச்சன் வந்து ரொம்ப ஸ்பேசியஸாக உங்களுக்கு நல்ல ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காகவும் ரொம்ப அழகாக டிசைன் பண்ண கிச்சன் தான் இந்த கிச்சன். ஸோ இந்த அளவுக்கு தாய்மார்களுக்கு ரொம்ப லைக் பண்ணுவாங்க இந்த கிச்சனை. அதுக்கப்புறம் இந்த வீட்டோட மாஸ்டர் பெட்ரூம், அதாவது வீட்டோட கன்னி மூலையில் அமைகிற ஒரு பெட்ரூம். இந்த பெட்ரூமோட சைஸ் வந்து 10 அடிக்கு 10 அடியில் அமைஞ்சிருக்கு. பார்த்தீங்கன்னா இது கண்டிப்பாக ஒரு வீட்டோட சவுத் வெஸ்ட் கார்னரில் ஒரு மாஸ்டர் பெட்ரூம் வேணும். அதனால இந்த கன்னி மூலையில் இந்த ஒரு பெட்ரூம் அமைஞ்சிருக்கு. இதுலேயுமே பார்த்தீங்கன்னா ஒன் சைடு வால் எல்லாமே நம்ம பேட்ரூம் யூனிட் இருக்குது. இதுவுமே வந்து கிளாஸ் ஃபினிஷ்ல ப்ரூவ் கட் பண்ணி ரொம்ப சூப்பராக அமைஞ்சிருக்கு. இதுக்கும் வெண்டிலேஷனுக்காக நம்ம ஒரு விண்டோ இருக்கு, பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதுக்கு ஒரு அட்டாச் டாய்லெட். இது நமக்கு இந்தியன் டைப்ல அமைஞ்சிருக்கு. ரெண்டாவது வீட்டோட 2வது பெட்ரூம். இது ஒரு 2வது பெரிய பெட்ரூம், நல்ல ஒரு பெரிய பெட்ரூம். இதுலையுமே நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒன் சைடு ஃபுல்லாமே நமக்கு வந்து வேர்ட்ரோப் யூனிட் இருக்கு. இது எல்லாமே வந்து நமக்கு வந்து அழகாக குரூப் கட் பண்ணி கிளியர் பாலிஷிங் கொடுத்ததுனால மெயின்டெனன்ஸ்க்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் கிராஸ் வென்டிலேஷன் ரொம்ப முக்கியம் இந்த வீட்டுக்கு. அதனால 2 சைடு விண்டோ இருக்கும். நமக்கு இந்த சைடு நமக்கு கிழக்கு பக்கமும் ஒரு விண்டோ இருக்கும், தெற்கு பக்கமும் ஒரு விண்டோ இருக்கும். ஸோ கிராஸ் வென்டிலேஷனுக்கு சூப்பராக இருக்கும். அதே நேரத்தில் இந்த இடத்துல நமக்கு ஒரு மிரர் யூனிட்டே இருக்கும். ஒரு ட்ரெஸ்ஸிங் யூனிட்டாக இந்த யூனிட்டை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அது போக இன்னொன்று ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் நீங்கள் மாட்டுறீங்க, உங்களுக்கு மெமரி வேணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வால் ஃபுல்லாமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு மெமரிஸை ஸ்டோர் பண்ணுற மாதிரி ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் எல்லாமே வைக்கிறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த வாலுமே நமக்கு லைட் கிரீன் யூஸ் பண்ணி இந்த ஒயிட்டை ஹைலைட் பண்ணி காட்டுறதுனால இந்த ஏரியாவே ஒரு ஹைலைட்டட் ஏரியாவாக தெரியுது. ஒரு அட்டாச் டாய்லெட். இது ப்ளூ அண்ட் ஒயிட் காம்பினேஷன்ல உங்களுக்கு வெஸ்டர்ன் டைப்ல அமைஞ்சிருக்கு. வெஸ்டர்ன் டைப்ல ஒரு வாட்டர் கிளாஸ் யூனிட் இருக்கு. கார்னர் டைப் நமக்கு ஒரு வாஷ் பேஷன் யூனிட் இருக்கு, ரைன் ஷவர் யூனிட் இருக்கு. நம்ம ஹீட்டருக்கு நம்ம வைக்கலாம். அந்த அளவுக்கு ப்ரொவிஷன் எல்லாமே சிபிசி பைப்ல எல்லாமே எடுத்து வச்சிருக்காங்க. போர்ட்டிகோல வந்து நமக்கு அவுட் சைடு ஸ்டேர் கேஸ் இருக்கிறதுனால நாளை பின்ன நீங்க மாடி எடுக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருந்தா கூட கண்டிப்பா அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த ஸ்டேர் கேஸ் யூஸ் பண்ணி நம்ம பின்னாடி கூட நம்ம வந்து நார்த் ஈஸ்ட் கார்னர்ல நம்ம மெயின் டோர் வச்சு மாடி எடுத்துக்கலாம். ஸோ டோட்டலா இந்த இடத்தோட அளவு 3.30 சென்ட்ல சவுத் ஃபேஸிங்கில் கன்ஸ்ட்ரக்ஷன் ஏரியா வந்து 1200 ஸ்கொயர் ஃபீட்டில் அப்ராக்சிமேட்டாக அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த வீட்டோட டோட்டலோட பட்ஜெட் வந்து 46 லட்சம். ப்ரைஸ் கொஞ்சம் ஸ்லைஸ்லி நெகோஷியபிள் தான். கண்டிப்பாக ஒருத்தவளை பர்ச்சேஸ் பண்ணதுக்கு இந்த வீடியோ ரொம்ப உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்.